கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி அவரை துதித்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதி பலி எழும்பட்டும், ஜெபத்வனி கேட்கட்டும். துதி பலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் சபையிலே பொழுது போல் உதித்தது. ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள் என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு சத்துருடைய கிரியைகளை என் தேவன் நிர்மூலம் பண்ணி எல்லா தேவ பிள்ளைகளையும் பாதுகாத்திரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வேதவசனத்திலிருந்து தியானிக்கும்படியாக உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிகாரம். ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது, அல்லது ஒரு மனிதனுக்கு சாபமும் வேதனையும் வருகிறதற்கான காரணம் என்ன என்பதை இந்த வேத வசனம் விளக்கி சொல்லுகிறது. ஆசீர்வாதமும் சாபமும் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்துடைய துவக்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 1வது வசனத்தில் நம்ம அப்படித்தான் பார்க்குறோம். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் நேரம் எடுத்து அந்த அதிகாரத்தினுடைய 14 வசனங்களையும் படித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் 15லேருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ அவங்க மேலே வரக்கூடிய தேவ கோபம், சாபம் இவைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் கவனிக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய உன் சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா சிதறடிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். எல்லா சத்துருக்களும் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பேன். எப்போ? அவருக்கு கீழ்ப்படியும் போது. ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாங்க, அவங்க 7 வழியாக ஓடி போவாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தால் உங்களை இந்த பூமியில் யாருமே மேற்கொள்ளவே முடியாது. எவ்வளோ பலம் படைச்ச ஆளாக இருக்கட்டும், வல்லமை மிக்க ஆளாக இருக்கட்டும், திறமையுள்ளவங்களாக இருக்கட்டும், இன்னும் என்னதான் அவங்க உங்களுக்கு விரோதமாக செஞ்சாலும் அவங்க தான் தோற்று போவாங்களே தவிர நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. காரணம், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவங்களை கர்த்தர் 7 வழியாக துரத்தி போடுவேன் என்று வாக்கு பண்ணுறார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முன் வருவீங்களா? தேவனுடைய வசனத்தை கை கொள்றதுக்கு இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி அர்ப்பணித்து பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவார். நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.